ஹாய் guys, let's welcome back to Jay Reaction. It's me Jiva. என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் வார் 2 டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆமாம், 2019 பார்த்தோம்னு சொன்னால் வார் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனிச்சு. அது வந்து நம்ம சித்தார்த் ஆனந்த் அவர் டைரக்ஷனில் நம்ம ஹிருத்திக் ரோஷன் அப்புறம் வந்து டைகர் ஷ்ராஃப் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுவே எப்படி படம்னு எல்லாருக்குமே தெரியும், வேறு லெவலில் இட்டு. அது இல்லாமல் செம்ம படம் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து வார் 2 டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அயன் முகர்ஜி அவர் தான் டைரக்ஷனில் வருது. 2 டைரக்டரும் வேறு தான், பட் வார் ஃபர்ஸ்ட் வார் 2 அப்படி வருது. இதில் வந்து முக்கியமான 2 பேர் சொல்லணும்னு சொன்னால் நம்ம என்டிஆர் அப்புறம் ஹிருத்திக் ரோஷன் இவங்க 2 பேருமே இருக்காங்க. 2 பேர்த்து காம்போ போட்டிருக்க போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்களா இல்லை 2 பேரும் வேறையா? ஏன்னா வார் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஹிருத்திக் ரோஷன் நம்ம டைகர் ஷ்ராஃப் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க கடைசியில். அதுவுமே தரமான ஒரு செய்கை அப்படின்னே சொல்லணும். இது எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஓகே, அப்புறம் கேஆர் அத்வானி இருக்காங்க. வாங்க டீசர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அடுத்ததை பேசுவோம். தமிழ் டீசர் தான் பார்க்க போகிறேன், ஹிந்தியில் பார்க்கல, தமிழில் தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். லெட்ஸ் கோ गाइस. ஸ்டார் ஸ்ட்ரீம்ஸ். எனக்கு இன்னும் பல வருஷமா தெரியும் கபீர், இந்தியாவோட பெஸ்ட் சோல்ஜர், ராவோட பெஸ்ட் ஏஜென்ட் நீதான். இப்ப இல்ல என்டிஆர். ஓகே, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, இனிமே தெரிஞ்சுக்கோ. ஓ வாவ், செம மாசான ஒரு என்ட்ரி. வாவ், கேஆர் அத்வானி கெட் ரெடி. ஓகே, ஓ த பிக்கெஸ்ட் மாஸாக இருக்காங்க 2 பேருமே. வா, ஜிபியில் பார்த்த மாதிரி. ஓகே, இது லாஸ்ட்டாக பேசுவோம் அதை பற்றி. டைரக்ஷன். ஓ, இதை நான் எதிர்பார்க்கல சத்தியமா. ஓகே, 1 நிமிஷம் 35 செகண்ட் தான் டீசர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி சொல்கிறது, 2 பேருமே மாசாக இருக்காங்க. 2 பேர்த்துட்ட என்ட்ரியுமே அதில் ஹிருத்திக் ரோஷன்ட்டு என்ட்ரி வந்து தரமாக அந்த கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீசருக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. 2 பேர்த்தோட உடம்பு ஹிருத்திக் ரோஷன் வந்து தான் முக்கியமாக சொல்லணும். அவரோட உடம்பு வந்து எப்படி செதுக்கி வச்சுருக்காரு அந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த ஒரு போர்ஷனில் நடந்து வராரு, பக்கத்தில் ஒரு ஓனாயின்னு நினைக்கிறேன், அதோடு அவர் நடந்து வராரு. தரமாக இருக்குது. சிஜி ஒர்க்காக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நான் நினச்சேன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து லாஸ்ட்டில் இப்போ நம்ம கடைசியாக என்ன டீசர் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், தக் லைஃப்பில் பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கேயுமே. என்டிஆர் ஹிருத்திக் ரோஷன் 2 பேருமே வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அது தரமாக இருக்குது. இந்த டீசரில் பார்க்குறப்பே விளங்குச்சு. என்ன திரும்ப ஒருக்கா நம்ம டீசரை பார்க்கலாம். சூப்பராக இருக்காங்க. பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, திரும்ப ஒருக்கா பார்ப்போம். ராஷ். எனக்கு இன்னும் பல வருஷமா தெரியும் கபீர், இந்தியாவோட பெஸ்ட் சோல்ஜர், ராவோட பெஸ்ட் ஏஜென்ட் நீதான். இப்ப இல்ல இது என்டிஆர். நான் யாருன்னு உனக்கு தெரியாது, இனிமே தெரிஞ்சுக்கோ. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், விளங்குது பார்க்குறப்பயே. கெட் ரெடி ஃபார் வார். பட் கண்ணு பயங்கரமாக இருக்குது. இந்த சீன் தான் சொன்னேன், இந்த ஒரு போர்ஷன் வெயிட் பண்ணி பாருங்கள். வேற மாதிரி
கெட் ரெடி. பாலிவுட் மூவிஸ் எல்லாம் இதுக்காகவே பார்க்கலாம். அந்த கார் ரேசிங்லாம் அப்படி இருக்கும். வா 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 வா. அந்த ஃபைட் இன்னும் அது மட்டும் தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஃபைட்டு தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு சீன் ஒன்று, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே அந்த என்டிஆர் கையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஜிபியூவில் நம்ம அஜித் வச்சுருப்பார், அந்த மாதிரி ஒரு வெப்பன் ஒன்று இருக்குது. நம்ம அதிக் ரோஷன் கையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பீஸ்ட்டு சம்திங், ஆமாம் பீஸ்ட்டில் நம்ம விஜய் வந்து அந்த சுற்றுற மாதிரி ஒரு இதுவும் கத்திரிப்பாங்க. அவர்கிட்ட கையில் அடியில் அந்த வெப்பன் வந்து சுற்றும் ஒரு கோடாரி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று தான் வச்சுருக்காரு. ஆனால் அந்த ஃபைட் செம்மையாக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே, டீசரை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிற கீழே சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.